ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அவர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நம் ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி நமக்கான ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். திரு தூயகத்திற்கு செல்ல வேண்டுமானால் நாம் பாவமற்றவர்களாக இருக்க வேண்டும். நம் பாவங்களை முழுவதுமாக அவர் கரைத்து விட்டார், கழுவி விட்டார். அந்த புதிய மனிதர்களாக நாம் திரு தூயகத்திற்கு செல்ல வேண்டுமானால் கடவுள் நமக்கு அன்பு என்கின்ற ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாக நாம் வாழ வேண்டும். திருத்தூயம் என்பது கடவுளுடைய அந்த திருத்தூயகம். அந்த கடவுள் நம் மத்தியிலே நம் இதயத்திற்குள்ளே இருக்கிறது. அந்த இதயத்தை நாம் எப்படி பேணி பாதுகாக்கிறோம் என்பது நம்முடைய நடத்தைகளாலும் செயல்களாலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அன்பை மற்றவரோடு பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாக வாழ இந்த முதல் வாசகம் நமக்கு அழைக்கிறது. இரண்டாவது வாசகத்திலே கடவுள் விளக்கை ஏற்றி யாரும் மரக்காலுக்கு கீழேயோ கட்டளுக்கு கீழேயோ வைப்பது கிடையாது. அது விளக்கு தண்ணின் மீதே வைப்பார். அது ஒளி கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகினுடைய ஒளி. அந்த ஒளி எல்லாருக்குமாக ஒளிர வந்திருக்கிறது. அந்த ஒளியை நாம் மறைக்கவோ அந்த ஒளியை நாம் ஒழிக்கவோ கூடாது. ஏனென்றால் அந்த ஒளி எல்லாருக்குமான ஒளி. அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்கின்ற மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை சொல்லிவிட்டு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஏனென்றால் கடவுள் என்பவர் எல்லாருக்கும் உரியவர். அந்த கடவுள் இவனுக்குத்தான் என்று நாம் பிரித்து பார்க்க கூடாது. இந்த கடவுள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க வல்லவர். இந்த கடவுள் எல்லாருக்குமாகத்தான் இருந்தார், எல்லாருக்குமாகத்தான் வாழ்ந்தார், எல்லாருக்குமாகத்தான் உயர்த்தார். அப்படிப்பட்ட கடவுள் நம்மையும் அவருடைய அன்பிலே வாழ அழைக்கிறார். அந்த ஒளியானது உலகிற்கு ஒளியானது நமக்கான வழியை காட்ட காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஒளியிலே நாம் நடப்போமானால் நாம் அவரை கண்டுகொள்வோம். அவரை பின்தொடர்வோர் ஒருபோதும் இருளிலே நடக்க மாட்டார். ஏனென்றால் ஒளியான அவரே நம்முள் என்றும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை விடாது பற்றி கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.